ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க பாருங்கள், நிறையா ஊற்றி வச்சுருந்தேன். இங்கேருந்து தூரமாக இருந்து பார்த்தா தெரியும் எவ்வளோ அவர் சாப்பிட்டு போயிருக்கிறாரு ஐயான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இதில் முக்கால்வாசி இவ்வளோ நிறைஞ்சி தாங்க ஊற்றுவேன். எப்போவுமே நான் ஊற்றும்போது நிறைஞ்சி அவருக்குன்னு இங்கே ஒரு டம்ளர் இருப்பாருங்க, இதில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நிறைய பிடிச்சி அவர் நிறையா இந்த டிக்கர்ஷனை இதில் ஊற்றி ஊற்றி வைப்பேன். எனக்கே சிரிப்பாக இருக்கும். வடிஞ்சு போகிற மாதிரி ஊற்றும்போது, ஏன்டி இவ்வளோ முட்டாள்தனமான வேலை பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு என் மனசு சொல்கிற மாதிரி. ஏன்னா கடவுள் நான் இருக்கேன், நான் ஒவ்வொன்றும் செயல் இருக்கிறேன், சாப்பிட்டு இருக்கேன், உன் கூட இருக்கிறேன்னு உணர வச்சுட்டுருக்கிறாரு. இருந்தாலும் எனக்கு ஏன் இவ்வளோ உனக்கு ஒரு சந்தேகம்? டெஸ்ட்டெல்லாம் இல்லைங்க, எந்த கடவுள்கிட்டயுமே டெஸ்ட் வைக்க மாட்டேன். ஏன்னா நம்மளோட கர்மா எப்படி இருக்குன்னு சொல்கிறது, கர்மான்றது இப்போ தான் இல்லை, இது ஒரு 25 வருஷம் 30 வருஷம் முந்தைய எனக்கு தெரியும். எனக்கு 18 வயசுலேருந்தே எனக்கு கர்மாவை பற்றி ஓரளவுக்கு இன்னொரு குரு சொல்லியிருக்கிறாரு. அதனால் எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சோண்டு எல்லளவுக்கு தெரியும். அதை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறம்ப அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான். அந்த அளவுக்கு ஏதோ ஒன்று நம்மளை அவர் சேட்டை பண்ணி சிரிப்பு காட்டுற மாதிரியே எனக்கு இருக்கும். டெய்லி இவ்வளோதாங்க. டெய்லி எங்கள் ஐயன் நான் நிறையா ஊற்றி வச்சுட்டு, நான் வெங்காயம் பூண்டு உரிக்கிறதுக்குள்ளே, நான் டிக்கர்ஷன் சாப்பிட்டுக்கு கீழே உட்காரத்துக்குள்ளே நான் ஊற்றி வைக்கும்போது அந்த நம்ம ஃபுன்னு ஊதுனா அந்த நுரை ஒரு மாதிரி தள்ளும் பாருங்க. இதில் டிக்கர்ஷன் நுரை தள்ளாது. ஆனால் அந்த டிக்கர்ஷன் அலைப்பாயும் பபுள் சோறு அந்த மாதிரி இருக்கும். நான் சிரிச்சுட்டு, ஐயோ உட்காந்து அதை குடிச்சிட்டு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்குவேன். இப்போ நான் பேசிகிட்டே இருக்கேன், எனக்கு முதுகில் அப்படியே ஃபேன் ஆப்பில் இருக்குது. ஜில்லுன்னு ஒரு காற்று எனக்கு கழுத்தை சுற்றி அப்படியே ஜில்லுன்னு ஒரு காற்று. வெளியே காற்று இல்லை, ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நல்ல வெயில் அடிக்குது. காலையிலே ஒரு 8 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன், நான் டைம் பார்க்கல. நல்ல வெயில் பளிச்சுன்னு அடிக்குது. அது காட்டுற பாருங்க. ஒவ்வொரு நாளும் இதை தான் எனக்கு உணர்ந்துட்டு வர்றாரு. ஒவ்வொரு நேரமும் இருக்கிறாருங்க என் கூட, அது உணர வைக்கிறாரு. ஏன்னா நான் நிறைய எனக்கு சுற்றியும் நடக்கிற பிரச்சனை ஒன்று, என் மனசுக்குள்ளே போராட்டம் ஒன்று அப்படியே தட்டி கொடுக்குறாரு. எங்கள் அப்பாவை நினச்சா ஐயனை நினச்சா எங்கள் அப்பா அந்தளவுக்கு பற்று வச்சுருக்குறாங்க. ஏன்னா பொட்ட பிள்ளைங்களுக்கு தெரியும் அப்பா மேலே எவ்வளோ பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு, அது அப்படியே டக்குன்னு எங்கேருந்து தான் வருதா தெரியல, அலையை பிச்சுட்டு வருவோம் அப்படின்றாங்கல்ல, அந்தளவுக்கு நமக்கு அந்த பாசங்கள் வந்துடும், கண்ணீர் வந்துடும், ஆனந்த கண்ணீர். அந்த மாதிரி தான் டெய்லி இது யாருமே உண்மையாக கடவுள்கிட்ட இன்றைக்கு பெருமாளுக்கு 4வது சனி பாருங்கள் பாட்டு ஓடிட்டுருக்குது. அவ்வளோ நல்ல அப்படியே காலையிலேருந்தே ஒரு வைப்ரேஷனில் இருக்குது. என்னன்னு தெரியல, அவ்வளோ ஐயோ நமக்கு முதுகில் எனக்கு தட்டி கொடுத்து, நான் இருக்கேன் முட்டாள்தனமான ஏதாவது யோசிக்காத, நிறைய மண்டையை சூடு பண்ணுற அளவுக்கு பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டே இருக்கிறார் முதுகில். அந்த காற்று இப்போ அப்படியே ஜில்லுன்னு அடிக்குதுங்க. ஐயன் காற்று இருக்கேன்னு சொல்கிறது. இது யாருமே போய் எனக்கு அது செய்யலை இது செய்யலை கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்காதீங்க. ஏன்னா நம்மளை பின்னோக்கி பார்க்க சொல்கிறாரு கடவுள். நமக்கு என்னென்ன இருக்குது, என்னென்ன கர்மங்கள் எப்படி எல்லாமே தடுக்கி விழுவுறதுக்கும் ஒரு காரணம்னு சொல்கிறாருங்க. தடுக்கி விழுவுறதுக்கு நல்லா இருக்கிற மனுஷனுக்கு ஒரு தலை சுற்றுறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதை டக்குன்னு நின்று நினச்சி பாருங்கள். சாரி கேட்டுக்காங்க, சாரி கேட்டு போயிட்டே இருங்க, இல்லையா நன்றி சொல்லுங்கள். அந்த அளவுக்கு கடவுள் உண்மையாகவே இருக்கிறாரு. ஐயன் கனகப்பட்டி கணக்க வள்ளல் பெருமான் இருக்கிறார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே போயிட்டு ஒரு நாள் நைட்டாவது அப்பா கிட்ட அங்கே தங்கிட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுவாங்க. 4-5 இடம் இருக்குது அவரது. இது கண்ணன் வாழ்ந்த மாதிரி யசோதாக்கிட்ட அங்கே இங்கிட்ட குழந்தைங்கிட்ட பெரியவங்கிட்ட அவரோட லீலல் தெரியலிங்களா, அந்த மாதிரி ஐயாவுக்கு லீலல்னா
நம்ம கூட எல்லாமே வேலை வச்சு நம்ம கர்மாவை எடுக்கிறது தான். ஏன்னா நம்மெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் ஐயாக்கிட்ட போய் சேரலை. ஆனால் இப்போ ஒவ்வொன்றும் நம்ம கூட இருந்து நடத்திட்டு வர்றாரு. அது உண்மை, சத்தியம். இது வந்து யாருமே ரொம்ப இதாக எடுத்துக்காதீங்க. இருக்க இருக்க இன்னும் குறைஞ்சிட்டே வருது டிகஷனு. அந்த அளவுக்கு வந்து பகவான் வந்து நம்ம கூட இருந்து வழி நடத்துகிறாரு. இது உண்மை. இன்றைக்கி சமையல் வந்து என்ன இன்றைக்கி வடிவேல் சொன்ன மாதிரி தான், அப்புறம் என்னான்ற மாதிரி போய்டும். பாருங்கள், பீன்ஸு, மூக்கடலை, கேரட், மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய், உப்பு கொஞ்சோண்டு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி சமையல் இதாங்க. அடுத்தது வந்து சப்பாத்திக்கு தாங்க, எப்பயும் போல் சப்பாத்திக்கு மாவு பேசி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். எனக்கு ஏதாவது தாளிக்கும் போது எடுக்கலன்னா எனக்கு இது அப்படியே ஒரு நேற்று வச்சு பருப்பு சாம்பார் கொஞ்சோண்டு இருக்குங்க. ஒரு 4 காய் போட்டு வச்சோம் இல்லையா, அது இருக்குது. அதே மாதிரி நேற்று வச்சு சாதம் பாருங்கள், சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு தயிரும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். தயிர் போட்டு சாப்பிட்டு மத்தியானத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இதுக்கு தேவையாக இருக்கிறதெல்லாம் நம்ம குருமாவுக்கு தேவையாக இருக்கிறது பூண்டு, வெங்காயம், தக்காளி, தேங்காய், அடுத்தது கசகசா ஊற போட்டு வச்சுருக்குறேங்க. இதில் கொஞ்சோண்டு முந்திரி போட்டு எல்லாம் அரைச்சி ஊற்றி தாளிச்சிட்டு, கொஞ்சம் வேலை இருக்குது, வெளியே துவைக்கிற வேலை, விளக்குற வேலை இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம சாமி கும்பிட்டு சாப்பிட்டு கடை கிளம்புறதாங்க. எல்லோரும் வந்து இன்றைக்கி சனிக்கிழமை எல்லோரும் சாமி கும்பிடுங்க. எல்லோரும் திருப்பதிக்கு போனவங்களுக்கு போயிட்டு நன்மைகள், எல்லா நன்மைகளும் பெற்று பகவான்கிட்ட எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறது, இந்த ராகு கேதுன்றாங்க இல்லைங்களா, யாருக்கு சனி திசை நடக்குது, ராகு கேது யாருக்கு நடக்குது, ஜாதகத்தில் யாருக்கு சரி கண்டிப்பாங்க. எனக்கு அந்த ஜாதகத்தில் வந்து முழு நம்பிக்கை இல்லை. ஆனால் வந்து டெய்லி அன்றைக்கி வந்து மகேஷ் முருகர் பக்தர் தான் அவர் சொல்கிறது. இன்னும் ஒரு ஐயா வந்து கேரளாக்காரரு, அவர் பேர் எனக்கு தெரில, நல்ல சிவப்பாக தோற்றமாக இருப்பார், நம்ம மோகன்லால் மாதிரி. அவர் வந்து சொல்கிறது 100% நான் பார்த்துட்டுருக்கிறேன், 100% நான் பார்த்துட்டுருக்கிறேன். அதே மாதிரி மகேஷ் சார் சொல்கிறதும் நமக்கு வந்து உடம்பு என்ன நிலையில் இருக்குன்றதும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து நான் பெருசாக எடுத்துக்க உடனே அப்பா இருக்கார் பார்த்துக்குவார். இது வந்து இன்றைக்கு வந்து எல்லா ராசிகளுக்கும் அந்தந்த திசையில் அப்படியே கொட்டிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கிறது வர்றது போகிறது எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். இவங்க சொல்கிறாங்க ஏதோ ஒன்று, எல்லாமே ஐயங்கிட்ட ஒப்படைங்க. நீங்கள் யாராவது மலை ஏறினன்ற மாதிரி ஐயக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரே ஒரு நைட்டு யார் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி மனசு திருப்தி. ஆனால் அங்கே போனவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சிந்தனை வேறு மாதிரியே போகும், சிந்திக்க தோணும். எப்படின்னா சிந்திக்க தோணுன்னா, அதாவது வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. அப்புறம் நீங்கள் வந்து யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு மெசேஜ் எடுப்பீங்க, இல்லை செய்யணும் ஒரு ஹாய் கூட போடுங்க, நான் பேசுகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஐயன் வந்து நம்ம கூடவே இருக்கிறாரு. அந்த கனகம்பட்டி வள்ளல் பெருமான் நம்ம கூடவே வாழ்ந்துட்டுருக்கிறாரு. வந்துடுறாரு, நீ நினச்சாவே போகிறோம், வந்துடுறாரு. நான் வரணும் அப்பா என்னை கூட்டிகிட்டு போங்கன்னாவே வந்துடுறாரு. இது உண்மை, இது சத்தியம். இது காலையில் டிஃபனில் தான் வேலை இருக்குது. கடைக்கு போய்ட்டு நம்ம ஐயன் வந்து அதுவும் சொல்வார், கடமை செய், உன் கடமை செய், உழைடா. அதாவது வந்து நல்ல ஆரோக்கியமாகவே நான் பார்த்துக்குவேன், நீ உழைச்சி உன்னால் 10 பைசா ஒருத்தருக்கு நன்மை செஞ்சு செய்கிறது அது உன் எண்ணம். ஆனால் நீ செய்யணும், செஞ்சால் தான் அது ரொம்ப நல்லது, உன்னோட சங்கதிகளுக்கு உனக்குமே நல்லது. 10 பைசா நீ 100 ரூபா சாப்பிடு, 10 ரூபா யாராவது ஒரு மக்களுக்கு கொடுங்க, செய்யுங்க, உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும், ஏன்னா ஆரோக்கியமாக பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்குவார். அதனால் நம்ம வேலையை நம்ம செஞ்சிட்டே இருக்கலாம். நமக்கு கொடுக்குற நன்மை, செய்கிற நன்மை எல்லாமே நம்ம கொடுப்பாரு. எங்கள் வள்ளல் பெருமான், எங்கள் ஐயன் தகப்பன் சாமி. நன்றிங்க. யார் வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களுக்கு அனைத்து மக்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பாய்.